கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அழாதீர். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். பிரியமானவர்களே, இந்த நயின் ஊர் தாயின் நிலைமையோ மிகவும் பரிதாபம். ஒரே மகன், அவளோ கைம்பெண். அவளுக்கு வாழ்க்கையில் ஒரே நம்பிக்கையாயிருந்த அந்த மகனும் இறந்து போனான். அந்த தாய்க்கு அவளது மகன் மட்டும் சாகவில்லை, அவளது முழு நம்பிக்கையும் செத்து போனது. அந்த நேரத்தில்தான் இயேசு அந்த இடத்திற்கு வந்தார். அழாதீர் என்று சொல்லி பாடையை தொட்டார். இறந்த வாலிபனை உயிரோடே எழுப்பினார். அந்த தாயிடம் ஒப்படைத்தார். ஆம், இறைவனே அந்த தாயின் துன்பத்தை துடைத்தார். நம் தேவன் திக்கற்றவர்களின் வேண்டுதலை கேட்கிறவர். இன்று கூட அநேகர் திக்கற்ற நிலையில், எனக்கு எந்த ஆதரவும் இல்லையே, அநியாயமாய் நான் பாதிக்கப்படுகிறேனே, என் பக்கம் நியாயம் செய்ய ஒருவரும் இல்லையே என்று அழுது புலம்பலாம். மகனே, மகளே, இறைவன் என்று உன்னிடம்தான் கூறுகிறார். அழாதே. உன் சூழ்நிலைகள் மாறும். உன் சார்பாக இறைவன் செயலாற்றுவார். உனக்காக இறைவன் யுத்தம் செய்வார். உங்களுக்கு வெற்றியை தருவார். அன்பு இறைவா, அன்று நயின் ஊர் பெண்ணின் கண்ணீரை மாற்றி அவளது மகனை உயிர்ப்பித்தீரே, இன்று எங்கள் கண்ணீரையும் மாற்றி எங்கள் வாழ்வையும் உயிர்ப்பிக்கச் செய்யும் இறைவா. ஆமென்.